இன்றைய தினம் 18 ஏப்ரல் 2023 நேரம் வந்து 9:37 ஆகுது. இன்னைக்கு பாக்குறோம் ரோபோல பை வந்து ஃபர்ஸ்ட் தடவை பை வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ரெண்டாவது தடவை பை வந்து 2 லாட் எடுத்திருக்கு. நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 பை வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு 2 பைல இருக்கு. இப்போ எம்டிஎம் பாக்குறோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல தான் இருக்கு. எம்டிஎம் பொறுத்தவரையும் 80 ரூபாய் 75 ரூபாயில இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடு போகுதுன்றத. நேரம் பாக்குறோம் சரியா 10:03 ஆகுது. திரும்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் ஒன்னு எடுத்து திரும்ப அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் டோட்டல் சைடுவேஸ். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆர்டர் எடுத்திருக்கு. அப்படி இருந்தாலும் நாம இந்த அவுட் ஆஃப் த மணி அந்த கான்செப்ட் பண்றதுனால நம்மளால வந்து இந்த லாஸ் பிளஸ் சர்வைவல் டைம் வந்து கொஞ்சம் கூட வருது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான் மைனஸ்ல இருக்கு நமக்கு. மார்க்கெட் டோட்டலா சைட்வேஸ், எவ்வளவு சைட்வேஸ் போனாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்மளோட சர்வைவல் வந்து ரொம்ப டைம் ஆகும் எடுக்கணும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு. பாக்குறோம் மார்க்கெட் டோட்டல் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் திரும்ப வந்து பை வந்திருக்கு. சோ இந்த தடவை வந்து 3 லாட் வாங்கியிருக்கு. ரோபோல 3 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 1200 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. மார்க்கெட் டோட்டலா பிளாட், சுத்தமா பிளாட். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 தடவை வந்து சர்வைவல் பண்ணுது. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணி போட்டதுனால தான் சர்வைவல் ஆகுது நமக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பாக்குறோம், ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 1200 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பாக்குறோம் சரியா 10:03 ஆகுது. திரும்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் ஒன்னு எடுத்து திரும்ப அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் டோட்டல் சைடுவேஸ். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆர்டர் எடுத்திருக்கு. அப்படி இருந்தாலும் நாம இந்த அவுட் ஆஃப் த மணி அந்த கான்செப்ட் பண்றதுனால நம்மளால வந்து இந்த லாஸ் பிளஸ் சர்வைவல் டைம் வந்து கொஞ்சம் கூட வருது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான் மைனஸ்ல இருக்கு நமக்கு. மார்க்கெட் டோட்டலா சைட்வேஸ், எவ்வளவு சைட்வேஸ் போனாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்மளோட சர்வைவல் வந்து ரொம்ப டைம் ஆகும் எடுக்கணும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு. பாக்குறோம் மார்க்கெட் டோட்டல் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் திரும்ப வந்து பை வந்திருக்கு. சோ இந்த தடவை வந்து 3 லாட் வாங்கியிருக்கு. ரோபோல 3 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 1200 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. மார்க்கெட் டோட்டலா பிளாட், சுத்தமா பிளாட். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 தடவை வந்து சர்வைவல் பண்ணுது. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணி போட்டதுனால தான் சர்வைவல் ஆகுது நமக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பாக்குறோம், ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 1200 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பாக்குறோம் சரியா 1:45 ஆகுது. மார்க்கெட் பாத்தீங்கன்னா காத்தால இங்க பை வந்து 3 லாட் பை ஆயிருந்தது ரோபோல. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் செல் வந்துருச்சு. கீழே பாக்குறோம் திரும்ப 2 லாட் ஹைபிரிட்ல எடுத்தது. புட் சைடு 2 லாட் எடுத்து 1 லாட் இப்போ வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பாக்குறோம் 1 லாட் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஒரு சைடு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. 2 இதுல 1 மட்டும் இருக்கு, ஒரு பேர் மட்டும் இருக்கு. 2 லாட் மட்டும் ஓப்பன்ல இருக்கு இப்போதைக்கு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 700 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. காத்தால இருந்து மார்க்கெட் டோட்டலா ஜிக்ஸாகா இருக்கு. சைடுவேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு எம் ஷேப் ரிகவரி மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுது கிளியரா. எம் மாதிரி போட்டிருக்கு. இன்னும் மார்க்கெட் கீழே போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பாக்குறோம் சரியா 2:35 ஆகுது. மார்க்கெட் பாக்குறோம் டோட்டல் சைடுவேஸ். இருந்தாலும் நம்ம நார்மலா இருக்கிற டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு அன்னெசரியா லாஸ் ஆயிருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் இந்த அப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு தடவை மார்க்கெட் சைடுவேஸ் போனாலும் நமக்கு வந்து இப்போ வரையும் லாஸ் கிடையாது. எம்டிஎம் பாக்குறோம் நியூட்ரல்ல தான் இருக்கு. மார்க்கெட் காத்தால இருந்து டோட்டல் சைடுவேஸா இருக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு இப்போதைக்கு நியூட்ரல்ல தான் இருக்கு. 2:35க்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப 2:35 ஆயிரத்துக்கு வந்து இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்கு. பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பாருங்க ஸ்கிரிப்ட் தெரியுது, ஒரு 2 லாட் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப கட் ஆக போகுது. கட் ஆயிடுச்சு. நம்ம பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. எம்டிஎம் பாக்குறோம் வெறும் நியூட்ரல்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் டோட்டல் சைட்வேஸ் இருந்தாலும் இன்னைக்கு நியூட்ரல்ல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இதோட